என் மாமன் படிக்க ஸ்கூல்ல அத வாங்கிட்டு வாங்க, இத வாங்கிட்டு வாங்க, அந்த டே இருக்கு, இந்த டே இருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு வர சொல்லுவாங்களா, இன்னைக்கு அப்படித்தான். நான் அந்த தலையில வச்சிருந்தேன்ல இந்த தொப்பி, குருநானக் ஜெயந்திக்கு டான்ஸ் ஆடணும், இத வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு நாள் கூத்துக்கு எதுக்குப்பா இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது வாடகை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஃபேன்சி ஸ்டோர் கதைய தேடிட்டு போயிட்டு இருந்தபோது தான் இந்த கடை கிடைச்சதுங்க. இது வந்து நம்ம நேர்ல வாங்கணும், நமக்கு வாங்கணும் அப்படின்னு சொன்னா ரூ. 250 கொடுத்து வாங்கிக்கிடணுமா. அல்லாட்டி ரூ. 100 வந்து இதுக்கு ஒரு நாள் சார்ஜ் பார்த்துக்கிடுங்க. அதனால யோசித்து பார்த்தோம். இத வாங்குறது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆனா வாங்கி 1 மணி நேரத்தில ஆடி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு அத எங்கிட்டா மூலையில போட்டு வைப்போம். அப்புறம் அடுத்த தடவ வீட கிளீன் பண்ணும்போது தூர தான் தூக்கி போடுவோம். இத பேசாண்டு வாடகைக்கு எடுத்துறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபேன்சி ட்ரெஸ் 2 இருக்கக்கூடிய கடைக்கு தான் வந்திருந்தோம். அங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது எல்லா பொருட்களுமே இங்க கிடைக்குது. இது தெரியாம இத்தன நாளும் நாங்க டான்ஸ் ஆடவோ, இல்ல ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ணாலும் ஒரிஜினலா துட்டு குடுத்து பொருள் வாங்கிட்டு, அத ஒரு தடவ யூஸ் பண்ணிட்டு தூர போட்டு கிடந்தோம் பார்த்துக்கிடுங்க. நீங்களும் உங்க ஏரியா பக்கத்தில இந்த மாரி ஸ்கூலுக்கு தேவையான ஏதாவது ஒரு காஸ்டியூம் இருந்துச்சுன்னா 2க்கு எடுத்துட்டு ரிட்டர்ன் பண்ணிருங்க. அதுதான் பார்த்துக்கிடுங்க நமக்கு தொல்லை இல்லாதது. இல்லன்னா அத தூர தான் போட வேண்டியிருக்கும்.